இன்னும் எத்தனை நாள் ஆகும் பீமா? அவங்கள பொண்ணு கூட பேச வைக்கிறேன்னு இந்த அம்மாவுக்கு நான் போன வாரமே வாக்கு கொடுத்திருந்தேன். ஐயா வந்து அவங்க கிட்ட இருந்து போன ராஜா ஜமீன்தார் பேசுறான். யாரு? நந்தினி அம்மாவா? இங்க பாருமா, நான் ராஜா ஜமீன்தார் பேசுறேன்னு சொல்லும் போது நீ நல்லா இருக்கேன்னு சொல்லலாம்ல. உனக்கு போன் பண்ண தோணலையா? ஆமாமா, நீ சரியா சொன்ன. இந்த வருஷம் நாங்க பார்வதி அம்மாவோட பேரை தான் தேர்ந்தெடுத்தோம். சரி, ஒரு நிமிஷம் உங்க அம்மா கிட்ட கொடுக்கற, நீ பேசு. நந்தினி, நான் தான் அம்மா பேசுறேன். எப்படிமா இருக்க நந்தினி? நான் பேசுறது. ஹலோ, லைன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல லைனை சரி பண்ண முடியாது. அவளை நாளைக்கு நான் பேச வைக்கிறேன். பீமா, நீ அவங்கள பத்திரமா விட்டுட்டு வா. சரிங்க ஐயா. சத்தியமாதான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நடந்த தப்புல உனக்கு பங்கு இருக்குன்னு என்னால இது வரைக்கும் நிரூபிக்க முடியல. சார், கதவு இன்னும் திறக்கல சார். கதவை தட்டுற சத்தமும் இப்ப கேட்கல. கதவை திறந்து யாரும் வெளியவும் வரல. ஏதோ பிரச்சனை நடக்குது. எங்க காணோம்? இங்கதான் இருக்கணும். கொலுசு சத்தம் கேட்கதான் பாரு. அந்த பக்கம் போ. சார், அவ அங்கேயும் இல்லை சார். சார், நமக்கு எல்லா பிளானும் போச்சு சார். அவன் நம்மளை ஏமாத்திட்டா சார். எல்லாமே போச்சு. அவ மட்டும் அவளோட அத்தையை பார்த்திருந்தா நமக்கு சரியான நேரத்துல 2 ஆதாரம் கிடைச்சிருக்கும் சார். இப்ப என்ன பண்ண போறோம்?
சார் அவ எந்த ஒரு பொண்ணு தான் சார். நம்மளால அதை சீக்கிரமாவே நிரூபிக்க முடியும். அவ சரியான முட்டாள் ஆனந்த். புத்தி இருக்கிறவளா இருந்திருந்தா இந்த கிராமத்துக்கு மறுபடியும் வந்திருக்க மாட்டா. எனக்கு என்னவோ ஒருவேளை அவ அந்த ஜமீன்தாரை தேடி போயிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. இது நிச்சயம் அவளோட தான். தப்பிச்சு போறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கா. சார் எனக்கு தெரியும் சார், இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவ இங்க இருக்க வாய்ப்பில்ல. வா போலாம். நீங்க போனை கட் பண்ணதை நான் பார்த்துட்டேன். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஏன் போனை கட் பண்ணணும்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு போனை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜமீன்தாரையா, இத்தனை வருஷத்துல ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்து உங்களால பொய் சொல்ல முடியலன்னா தான் நீங்க இப்படி திரும்பிக்கிட்டு என்னை பார்க்காம விஷயத்த பேசுவீங்க. நீங்க எதுக்கு போனை கட் பண்ணீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன் ஜமீன்தாரம். உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும்ல? சரி சொல்றேன். உண்மை என்னன்னா, இப்ப நந்தினி அம்மா அவ மாமியார் வீட்டுல இல்ல. அவ எங்க இருக்கா, யார் கூட இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. என்னது? அவளோட அம்மா கிட்ட நாம என்ன பதில் சொல்றது? நாளைக்கு அவங்க வருவாங்களே, எப்படி சொல்றது? அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுட்டு நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க எதை பத்தியும் பயப்படாம இருங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. முதல்ல பார்வதியை எழுந்துட்டாங்க, இப்ப அவங்க பொண்ணையும் எழுந்துட்டாங்க. டிஃபன் எப்ப கிடைக்கும்? எனக்கு என்னப்பா தெரியும்? போய் அன்னிக்கிட்டே எல்லாத்தையும் கேளு. காலையில இருந்து ஏதோ பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. சமீர், நல்ல வேளை நம்ம துணியெல்லாம் துவைச்சு காய போட்டோம். இல்லடா போட்டுக்கிறதுக்கு துணி கூட இருந்திருக்காது. அத்தை டீ. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? அத்தை அது டீ எடுத்துக்கங்க. முதல்ல இத சொல்லு, இன்னைக்கு டிஃபனுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு. அத்தை மாமா என்ன சொன்னாருன்னா, பெரிய மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏதாவது ஓ மாமனாருக்கும் பெரிய மாமனாருக்கும் சமைக்கிறதுக்கு தான் பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருந்தியா? பொரியல், மாங்காய் ஊறுகாய், பரோட்டா. வா, கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது பண்ணியா இல்ல அதையும் மறந்துட்டியா? ஆமா ஓ இருக்கா? இங்க பாருடா, ஆட்டாவுல செஞ்ச மால்பூவே. இத பார்த்த உடனே உன் மாமனாருக்கும் பெரிய மாமனாருக்கும் வாயில எச்சி கொட்டுமே. மோகினி, நான் தான் மருமக கிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னேன். அண்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல அவர் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதனாலதான். நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? சாப்பாடு மட்டும் என்ன, பணத்தையும் அள்ளி கொடுங்க. உங்க அண்ணன் இத்தனை வருஷம் வீட்டுக்கு தனியாவா வந்திருக்காரு? 5 அடி 10 இன்ச்ல அவரோட சொத்தையும் கூட்டிட்டு தானே வந்திருக்காரு. ஸ்பெஷல் டிஃபன் பண்ணி தானே ஆகணும்.
மைத்திலி, நீ உள்ள போய் வரவு செலவு கணக்கு நோட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இதுக்காக என்னெல்லாம் செலவாச்சோ அதெல்லாம் அதுல எழுதி வச்சிரு. கம்மியாவும் வேணாம், அதிகமாவும் வேணாம். சரியா?